ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இட்லி தோசைக்கு இப்படி கூட செய்யலாமானா? ஆமாங்க, இப்படி கூட செய்யலாம். இறால் கூட நம்ம பட்டாணி சேர்த்து ஒரு சூப்பரான டிஃபனுக்கு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம், மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே ரெடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாய் ஹீட் பண்ணி கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ ஏலக்காய், பட்டை, லவங்கெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா ஏற்கனவே நான் பொடியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வதக்கி விடும்போது இன்னும் நல்லா கரைஞ்சி வரும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணி பச்சை பட்டாணி சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பச்சை பட்டாணி இல்லைன்னா பரவாயில்ல, பட்டாணி வாங்கி ஊற வச்சு நல்லா வேக வச்சு சேர்த்துக்கோங்க. அது கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் பச்சை பட்டாணி சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இறாவை சேர்த்துக்கலாங்க. இறா பார்க்கும்போது சாஃப்டாக இருக்கும். நம்ம வதக்க வதக்க அது ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் கரைஞ்சிரும்னு நினைக்கலாம் வேணாம். மீன் மாதிரி கரையாதுங்க. இது நல்லா ட்ரை ஆன மாதிரி ஆயிரும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இறாவை நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு அரை பாக்கெட் தயிர் சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு மட்டும் புளி ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்க்கல இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இறாவோட பட்டாணி சேர்த்து சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதிச்சதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. அப்படியே விட்டோன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பார்க்கும்போதே எச்சில் ஊறுறதுல அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ரெடி ஆயிருச்சு. இதை நான் இட்லிக்கு சுட சுட பரிமாறினேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எதுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தருண் சுந்தர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்.